ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது 18வது வசனம். பிலிஸ்தியரின் தேச வழியாக போவது சமீபமானாலும் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரை தேவன் வழி நடத்தும்படி தெரிந்து கொண்ட பாதை சமீபமான ஒரு பாதையிலே நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே நடப்பது போல அவர்களை நடக்க வைக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். தேவன் நடத்துகிற காண்பிக்கிற பாதையிலே நாம் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற அவருடைய பாதையில் நாம் நடப்பதற்கு ஒப்பு கொடுத்து விட்டால் அது கடினமான பாதையாக இருந்தாலும் அது நம்முடைய அறிவாலும் ஆற்றலாலும் கடக்க முடியாத, செய்து முடிக்க முடியாத ஒரு பாதையாக இருந்தாலும் அந்த பாதையில ஆண்டவர் நம்மை அற்புத விதமாக நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் போகும் பொழுது வனாந்தரம் அவர்களுக்கு வழியை அடைத்து அந்த சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள் என்று அறிந்த பொழுது பார்வோன் அவனுடைய ரதங்களையும் அவனுடைய போர் சேவகர்களையும் அழைத்து கொண்டு மீண்டும் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து வருகிறார். கர்த்தருடைய ஜனமே, அங்கு நடந்தது என்ன? அந்த எதிராளிகளிடத்திலிருந்து, அந்த கடினமான பாதையில் அவர்களுக்கு இருந்த சவால்களில் இருந்து, அந்த கடினமான அனுகூலமற்ற பாதைகளில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆச்சரியமாக, தேவன் அற்புத விதமாக அவர்களை பாதுகாக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய வழி எப்பொழுதுமே பாதுகாப்பானது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் படகை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட பொழுது பெரும் காற்றும் பெரும் அலையும் மோதி அடித்து கொண்டு எழும்பி வந்த பொழுதும் அந்த பாதையிலே அவர்களுடைய பாதுகாப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த அந்த பெரும் காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் தம்முடைய வார்த்தையினாலே அதட்டி இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லி தன்னுடைய அற்புதத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு தேவ ஜனமே, இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய வார்த்தையின்படி சிவந்த சமுத்திரத்தை கடக்க முற்பட்ட பொழுது அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த பார்வோனுடைய சேனையையும் ரதங்களையும் கவிழ்த்து போட்டு அவர்களை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்காமல் அவர்கள் ஜீவனை பாதுகாத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய அவருடைய பிரதான வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய பாதை கடினமானதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் அழிக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் அதிலே பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிற எதிராளிகள் அழிக்கப்படுவார்கள், உங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். அப்போஸ்தலரின் நடபடிகள் 27வது அதிகாரத்தில் பவுலுடைய அந்த கப்பல் யாத்திரை அவர்களுடைய யாத்திரைக்கு மோசமான ஒன்றாக இருந்த பொழுதும் அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். தேவனுடைய வழி நமக்கு பாதுகாப்பானது. தேவன் காண்பிக்கிற பாதை நமக்கு எப்பொழுதுமே அது அரண் போன்றது. அதில் ஆபத்துகள் இருந்தாலும், அதில் கொந்தளிப்புகள் இருந்தாலும், அதில் எதிரானவைகளாய் இருந்தாலும் தேவன் கைவிடாமல் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தாவீதை போல, கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்ட வழியை எனக்கு போதியும்
என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற, ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிற அந்த பாதையிலே நடக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று யுத்தம் செய்து உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதபடி உங்களை விடுதலையாக்கி நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீர் தெரிந்து கொள்ளுகிற வழியை எங்களுக்கு போதித்து ஆண்டவர் எங்களை நடத்துவீராக. அந்த வழியிலே நடப்பதற்கு எங்களை முழுமையுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.